உமைத்தளத்தில் வக்ஃப் வாரிய சொத்துக்களை தமிழக அரசு பதிவிடலை என்பதுதான் தற்போது எழுந்துள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதற்கு காரணம் என்ன? வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் சொல்வது என்ன? தமிழக அரசின் அலட்சியம் என்ற குற்றச்சாட்டு உண்மையா? என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் என்பது தொடர்பாக நேரலையில் விளக்குகிறார் எமது செய்தியாளர் அன்வர். அவரிடம் பேசலாம். அன்வர், வணக்கம். தற்போது இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தால் தமிழ்நாடு ரொம்பவே பாதிக்கப்படும் அப்படின்றது ஒரு கோரிக்கையாக வைக்கப்படுது. இது தொடர்பான முழு விவரங்களை நீங்கள் வழங்க. நிச்சயமாக இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டமானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று மத்திய அரசால் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. குறிப்பாக தமிழ்நாடு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக கடந்த ஆட்சியில் மசோதா நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த நாடு முழுவதும் இந்த வக்ஃப் திருத்த சட்டமானது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி அன்று அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களில் உள்ள வக்ஃப் சொத்துக்கள் உடனடியாக அந்த உமித் என்ற இணையதளம், அதாவது மத்திய அரசின் வக்ஃப் சொத்துக்களை சரிபார்க்கும் இணையதளமான உமித் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்து 6 மாத காலம் அதற்கான அவகாசம் கொடுக்கப்பட்டு இந்த வக்ஃப் சொத்துக்களை நீங்கள் உடனடியாக அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த வக்ஃப் வாரியங்களும் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என கால அவகாசமும் கொடுத்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை 45,000 வக்ஃப் சொத்துக்கள் அந்த தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் வாரிய வம்சி இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டிருந்தது. அது முறையாக பதிவேற்றம் செய்யப்படவில்லை என எஸ்டிபிஐ உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் என்ன சொல்கிறது என்னவென்றால், குறிப்பாக இந்த வக்ஃப் சொத்துக்கள் என்னவென்றால் இஸ்லாமியர்கள் தங்கள் பள்ளி வாசல்கள், தர்கா மற்றும் இறை நம்பிக்கைகளுக்காக தானமாக வழங்கப்பட்ட சொத்துக்களாக கருதப்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் பள்ளிவாசல் கட்டுவதற்காக, தர்கா உள்ளிட்ட இடங்களுக்காக இந்த சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதை முத்தவெள்ளி என்று சொல்வார்கள் அந்த நிர்வாகிகளை. அவர்கள் தொடர்ச்சியாக பராமரித்து அந்தந்த ஊர்களில் வருவார்கள். குறிப்பாக இந்த நிலையில் இந்த வக்ஃப் சொத்துக்கள் உடனடியாக இந்த உமித் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும், அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட சொத்துக்களை மத்திய அரசு அப்ரூவர், மார்க்கர் என்ற 3 வகை முறையாக அங்கீகரிக்கப்பட உடைய சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. இந்நிலையில் அந்த சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டாலும் இந்த மத்திய அரசின் உமித் இணையதளம் என்ன செய்யும் என்றால், அது அங்கீகரிக்கப்பட்ட சொத்து தானா, அதற்கு வருவாய் சான்றிதழ் இருக்கிறதா, முறையான பட்டா இருக்கிறதா என்பதெல்லாம் சரிபார்த்த பிறகுதான் அது அங்கீகரிக்கப்பட்ட சொத்தாகவே கருதப்படும். இல்லையெனில் அது அங்கீகரிக்கப்படாத சொத்து அல்லது அது வக்ஃப் சொத்து இல்லை என்ற நிலை ஏற்பட்டு அது அரசு சொத்துக்களாக மாற்றப்படும். இந்நிலையில் தொடர்ச்சியாக அனைத்து மாநிலங்களிலும் இந்த உமித் இணையதளத்தில் வக்ஃப் சொத்துக்களை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என காலக்கெடு முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து வக்ஃப் தீர்ப்பாயம் மூலமாகவோ அல்லது நீதிமன்றம் மூலமாகவோ அந்தந்த மாநிலங்கள் தனக்கான கால அவகாசத்தை நீட்டித்து பெற்று அந்த வக்ஃப் சொத்துக்களை பதிவேற்றம் செய்யலாம் எனவும் அந்த வக்ஃப் திருத்த சட்டம் சொல்கிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள வம்சி என்ற இணையதளம் செயல்பாட்டில் உள்ளது. அந்த இணையதளத்தில் தான் வக்ஃப் சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட சொத்துக்களின் எண்ணிக்கையானது 45,000க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் உள்ளன. ஆனால் மத்திய அரசினுடைய உமித் இணையதளத்தில் இதுவரை 15,000 சொத்துக்கள் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த 15,000 சொத்துக்களிலுமே 8,000 சொத்துக்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் மீதமுள்ள சொத்துக்கள் மற்றும் இந்த 45,000 சொத்துக்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியுடன் இந்த கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் இதன் பின்பு மீண்டும் தமிழ்நாடு அரசு வக்ஃப் தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றத்தை நாடி இந்த கால அவகாசத்தை பெற வேண்டும். இல்லையெனில் இந்த வக்ஃப் சொத்துக்கள் அங்கீகரிக்கப்படாத சொத்துக்களாக மாறி அரசின் சொத்துக்களாக மாற்றப்படும். குறிப்பாக இந்த காலமாக இந்த பள்ளிவாசல்கள், தர்காக்கள் மற்றும் பல்வேறு இஸ்லாமிய சமயம் சார்ந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தப்படும் வக்ஃப் வாரியத்தின் கீழ் வக்ஃப் சொத்துக்களாக பட்டியலிடப்பட்டிருந்த சொத்துக்கள் அனைத்தும் அரசு நிலங்களாக மாற்றக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாடு அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், உடனடியாக அந்தந்த வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய முத்தவெளிகளை அழைத்து வருவாய் சான்றிதழ் அளித்து பட்டா முறையாக இருக்கிறதா என்பதெல்லாம் ஆராய்ந்து உடனடியாக இந்த உமித் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இல்லையெனில் அந்த சொத்துக்கள் சில நேரங்களில் அந்த சொத்துக்கள் என்ன ஆகும் என்றால், குறிப்பாக இந்த 30 ஆண்டுகள் அந்த சொத்துக்களில் வேறொரு தனியார் நிறுவனமோ அல்லது தனியார் ஏதோ இயங்கி வந்தால் அந்த சொத்துக்கள் அவர்களுடையதாகவே ஆகிவிடும் என்ற சூழலும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள 45,000 சொத்துக்கள் இந்த வம்சி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள சொத்துக்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு வக்ஃப் தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றத்தை நாடி உடனடியாக இந்த கால அவகாசத்தை பெற்று உடனடியாக இந்த போர்க்கால நடவடிக்கை எடுத்து வருவாய்த்துறை மூலம் ஆவணங்கள் இல்லாத
சொத்துக்களுக்கு ஆவணங்கள் வழங்கி பட்டா போன்ற அனைத்தையும் செய்து இந்த டிஜிட்டல் முறையில் உடனடியாக இந்த உமித் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக மற்றொரு குற்றச்சாட்டு என்னவென்றால் முழு நேர சிஇஓ வக்ஃபு வாரியத்திற்கு நியமிக்கப்படவில்லை என்றும் அப்பொழுதுதான் முறையாக இந்த அதிகாரிகள் கவனம் செலுத்தி உடனடியாக இந்த சொத்துக்கள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இது குறித்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் அவர்களிடம் கேட்டபொழுது கால அவகாசம் தீர்ந்து விட்டது, தற்போது சிறுபான்மை நலத்துறை மற்றும் வக்ஃபு வாரியம் என்ன செய்ய இருக்கிறது என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் என்ன சொன்னார் அப்படின்னா, குறிப்பா நாங்க மத்திய அரசு இது கொடுத்த மேல்முறையீடு செஞ்சு கால அவகாசம் பெறவும் என தெரிவித்திருந்த நிலையும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எதிர்த்தாலும் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் இந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய கட்டமைக்கப்பட்டிருந்த நிலையில உமித் இணையதளத்தில் உடனடியாக இந்த தமிழ்நாடு அரசு வக்ஃபு வாரியமும் இணைந்து உடனடியாக அந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய கவனம் செலுத்த வேண்டும் எனவும், அதே போன்று தமிழ்நாடு அரசு உடனடியாக வக்ஃபு வாரியத்திற்கு ஒரு முழு நேர சிஇஓ அதாவது முதன்மை செயல் அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் எனவும், அதே போன்று முதலமைச்சரும் தனி கவனம் செலுத்தி இந்த வக்ஃபு வாரியத்தை மேற்பார்வையிட்டால் இந்த வக்ஃபு வாரியத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் இந்த சொத்துக்கள் பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ளலாம் எனவும், அதே போன்று ஏற்கனவே கடந்த கால அரசாக இருக்கட்டும் தற்போதுள்ள தமிழக வெற்றிக்கழக அரசாக இருக்கட்டும் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கொள்கை முடிவாக இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது இந்த ஒரு சூழலானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வக்ஃபு சொத்துக்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் விட்டுவிட்டால் என்ன ஆகும் என்றால் அந்த சொத்து அங்கீகரிக்கப்படாத அல்லது சர்ச்சைக்குரிய சொத்துக்களாக கருதப்பட்டு அந்த சொத்துக்கள் அரசுடைய நிலங்களாக மாற்றப்படும் இந்த அச்சம் எழுந்துள்ளதாகவும் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் வக்ஃபு திருத்த சட்டம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டு குறிப்பாக அனைத்து மாநிலங்களிலும் இந்த வக்ஃபு சொத்துக்களை உமித் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும், குறிப்பாக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களும் உடனடியாக சொத்துக்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தையும் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில தமிழ்நாடு அரசு முழு கவனம் செலுத்தி அந்த வம்சி இணையதளத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள 45,000 சொத்துக்களுக்கு முறையாக வருவாய் ஆவணங்கள் பட்டாக்கள் வழங்கி உடனடியாக இந்த உமித் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய கால அவகாசம் பெற்று உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மற்றும் வக்ஃபு வாரியத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்டெடுக்குமா, முறையாக சிஇஓ நியமனம் செய்யப்படுமா உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் எழுந்துள்ளது. இந்நிலையில் இதே போன்ற ஒரு காரணத்தை சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக இந்த வக்ஃபு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டும் முறையாக ஆவணங்கள் இல்லாததால் உத்தரப்பிரதேசத்தில் பல ஆயிரம் சொத்துக்கள் அங்கீகரிக்கப்படாத சொத்துக்களாக மாற்றப்பட்டு அது அரசு நிலங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த அச்சம் தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இருப்பினும் வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமா, உடனடியாக வக்ஃபு தீர்ப்பாயத்தை நாடி உடனடியாக கால அவகாசம் பெற்று இந்த சொத்துக்களை பதிவேற்றம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்துள்ளது. உடனடியாக முதலமைச்சர் சிறுபான்மை நலத்துறை மற்றும் வக்ஃபு வாரியம் இதற்கு உடனடியாக கவனம் செலுத்தி வக்ஃபு சொத்துக்களை காப்பாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்வர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.